தமிழ் தேசியத்தை கைவிட்டு வந்தால் சீமானோட பேசுவோம். நீ இந்திய தேசியம்னே ஒண்ணு இல்ல, விட்டுட்டு வா. எங்கடா இருக்கு இந்திய தேசியம்? இப்ப கேளு. இப்ப குறவழி எப்படி படிச்சு வாடா. திராவிடம்னா என்னடா? திராவிடம் என்பது ஒரு பண்பாட்டு சொல். திராவிடம் என்ற சொல்லை காட்டில் திராவிட மாடல் என்று சொன்னாலே பல பேருக்கு வயிற்றெறிகிறது, கலக்கம் வருகிறது அப்படின்னு. எங்களுக்கெல்லாம் ஒன்றும் கலக்கல. தமிழ் தேசியம் சொன்னாதான் உங்களுக்கு தலைகீழா கலைக்கு போகுது, எல்லாம் போகுது. கணக்கில்லாத ஊழல் லஞ்சம் செய்யப்பெற வேண்டுமா? கோடிக்கணக்கான சொத்தை ஒதுக்கி பதுக்க வேண்டுமா? எவன் நிலத்தையும் அபகரிக்க வேண்டுமா? கொலை செய்ய வேண்டுமா? வாருங்கள், இது திராவிட மாடல். இந்த திராவிட பூச்சாண்டி எல்லாம் அவன்லாம் மாதிரி ஒரு மொத்த புழுகன் எவனும் கிடையாது. போற வாரம் இங்க பண்டிகைலாம் தடிக்கிற, உனக்கு தான் கை இருக்கு, உனக்கு தான் கல்லெடுத்து தெரியும், உனக்கு தான் அடிக்க தெரியும். டேய், நீ அடிச்சா நான் உயிரோடு இருப்பேன், நான் அடிச்சா நீ செத்து போவ. ரஜினிகாந்த் இங்க கால் வைக்க முடியாது அப்படின்னு. நான் 2 ஆண்டு நான் வந்துட்டேன்னு வச்சுக்க, ஐயா இங்க வாங்க, நம்ம போயிட்டு வருவோம், உங்க ஊருக்கு சொந்த ஊருக்கு போயிட்டு வருவோம், கர்நாடகாவுக்கு உட்காருங்க, உங்க வீடுங்கிறது. வண்டியை ஓட்டிக்கு நாங்களே வாரோம், நீ வா, வந்து பாரு பாப்பா ஒரு தடவை. நீரும் ஜோழும் என் மண்ணில் இருந்தாண்டா போகணும் மயிராண்டி. இப்ப மயிர்னு சொல்லாம வேற எப்படி மயிர் சொல்றது? இது ரொம்ப இதுல கட்ட வார்த்தையா பேசிருக்காரு. இது கெட்ட வார்த்தை தானே, சரைச்சு போட்டு மொட்டையா திரி கிடக்குறேன். டே, நீ உயர்ந்த சாதனடா, பிடிங்க வாடா. நீயே உழுது விதைச்சுக்க. அப்பா மகனுக்கு முடி வெட்டுறா, மகன் அப்பனுக்கு வெட்டுறா. தெரியாம கையெழுத்து போட்டேன்னு சொல்றதுக்கு நான் ஸ்டாலினா? சீமான் தமிழ் தேச அரசியல் பேசுறான். தனிநாடு கேட்பானோ? கேட்பான். நீ குடிப்பியோ? காவிரில தண்ணி கேட்டே தராத நீ தனிநாடு கேட்டா தருவியா? நான் என்னடா தமிழ்நாடு தனியா பிரிச்சுட்டு போக வந்தவன் நினைச்சேடா? ஒரு தேங்காயை உடைச்சிட்டு சில் எடுத்து கடிக்கிற சின்ன பையலடா, மொத்த தேங்காயை எண்ணுது. நீ வந்து தேங்காய் உடைச்சிட்டு ஒரு சில் எடுத்து கடிக்கிற செதற்காயை புறக்கிறவன்ல, மொத்த தேங்காயை எண்ணுது என்று புரட்சி செய்ய வந்தவன். சீமா புரட்சிங்கிறான். வருமா? வருது. இத்தனாயிரக்கணக்கான இளைஞர்களையும் மக்களையும் ₹1 காசு கொடுக்காமல், குவாட்டர் பிரியாணி கொடுக்காமல் கூட்டி காட்டு கூடி இருக்கின்றால் தமிழ் தேசிய மக்கள் புரட்சிக்கு தயாராகி விட்டார்கள். சாதாரணமா இடவிடக்கூடாது. ஆட்கள் சின்ன ஆட்கள், ஆனா வேலையை ரொம்ப சீரியஸா செய்வோம். சீரியஸா செய்வோம். சிந்தனையில் வலிமையானவர்கள், கொள்கையில் உறுதியானவர்கள். தமிழ் தேசம் என்றால் என் தம்பி தங்கைகளுக்கு குழப்பம் வரக்கூடாது, தெரிந்து கொள்ளணும். நாடு தமிழ்நாடு அப்படி என்றால் தேசம் தமிழ் தேசம். தேசம் என்பது சமஸ்கிருத சொல்லாக இருக்கலாம். தேயம் என்பது தமிழ் சொல் மருவி தேசமாக வந்திருக்கிறது. நாடு தமிழ்நாடு, தேசம் தமிழ் தேசம். இங்கு வாழ்கிற மக்களின் மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, தொன்றுதொட்ட வேளாண்மை, அனைவருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு, பெண்ணிய உரிமை, தொழில் வளர்ச்சி, மருத்துவம், காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம், நிலவளம், கடல் வளம், மலை வளம் அனைத்தையும் காப்பது. இதுக்கெல்லாம் ஒரு அரசியல் இருக்கிறது. அந்த அரசியல் தமிழ் தேச அரசியல். அவ்வளவுதான். இது தேசம், என் தேசம், தமிழ் தேசம், என் நிலத்திற்கு, என் இனத்திற்கு, இங்கு வாழ்கிற மக்களுக்கு ஒரு அரசியல். அது தமிழ் தேச அரசியல். இதை எதிர்ப்பவன் யார்? உனக்கே தெரியும். எதிர்ப்பவன் யார்? திராவிட திருவாளன். அவன் எதிர்க்கிறான். அவன் எதிர்க்கிறான். இந்தியம் பேசுறவன் ஏன் எதிர்க்கிறான்? சீமானும் அவன் பிள்ளைகளும் தமிழ் தேசியம் பேசுகிறார்கள், அவன் தம்பி தங்கைகளும் பேசுகிறார்கள். அதற்கு முன்பு அவர்கள் முன்னவர்கள் பேசினார்கள். மாப்போசியிலிருந்து, ஐயா சீபா ஆதித்தனாரிலிருந்து, தாத்தா கலியபெருமாளிலிருந்து, அண்ணன் தமிழரசிலிருந்து பல பல புரட்சியாளர்கள் இந்த மண்ணிலே ஆக பெரும் தலைவர்கள் தமிழ் தேசிய அரசியலை முன்வைத்தார்கள். அப்போது எதிர்க்கப்படல, அதே நேரம் ஏற்கவும் படல. ஆனால் சீமான் வந்து தமிழ் தேசியம் பேசுவது ஏற்கப்படுது, அதிக அளவில் எதிர்க்கப்படுது.
காரணம் அவர் அப்போது இருந்த அரசியல் தலைவர்களை பார்த்து அரசியல் செய்ய வந்தவர்கள். நான் உலக பெரும் புரட்சியாளன் பிரபாகரனை பார்த்து அரசியல் செய்ய வந்தவர். தமிழர்களை ஆள வேண்டும் என்ற தலைமைகளை பார்த்து அரசியல் செய்ய வந்தவர்கள் நாங்கள். நான் வீழ்ந்தாலும் சரி என் இனம் எழுந்தால் போதும், நான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும் என்ற நின்ற புரட்சியாளன் பிரபாகரனை பார்த்து அரசியல் செய்ய வந்தவர்கள். அவர்கள் ஆள வேண்டும் என்று கனவு கொண்டவர்கள் நாங்கள். எல்லா மொழிவழி தேசியனம் போல உரிமை பெற்று பெருமையோடு எம்மினமும் சிறந்து வாழ வேண்டும் என்ற கனவோடு வந்தவர்கள். இது ரெண்டுக்கு இருக்கிற வேறுபாடு. நாங்கள் தமிழ் தேசியம் பேசும்போது வெறுக்கிற எதிர்க்கிற பெருமக்களே, அரிய பெரும் தலைவர்களே, நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கிற காலத்தில் பிறப்பதற்கு முன்பே தெலுங்கு தேசம் என்று கட்சி ஆரம்பித்தார் NT ராமாராவ். அவர் அந்த தெலுங்கு தேசத்தை எதிர்க்காமல் ஏற்றதையே பாரதிய ஜனதா, காங்கிரஸ், இந்த கட்சிகள், இதே திமுக, நம்ம எதிர்க்கிற தமிழ் நிலத்தில் இருக்கிற திராவிடர்கள் தெலுங்கு தேசம் கட்சியோடு கூட்டணி வைத்தார்களா இல்லையா? அப்ப தெலுங்கு தேசம் பேசினா இனிக்கும், தமிழன் தமிழ் தேசம் பேசினா கசக்குமா? பதிலாட்டு இருக்கு. இப்ப வரைக்கும் அந்த கட்சி இருக்கு சந்திரபாபு நாயுடு அவர்கள்ட்ட. இன்னைக்கு வரைக்கும் பிஜேபி கூட்டணி வைக்க தவிக்குது, அவரோட வைக்கும். ஆனால் தமிழ் தேசியத்தை கைவிட்டு வந்தால் சீமானோட பேசுவோம். நீ இந்திய தேசியம்னே ஒண்ணு இல்ல, விட்டுட்டு வா. எங்கடா இருக்கு இந்திய தேசியம்? எதுடா இந்தியா? எது இந்தியா? அது பல நாடுகளின் ஒன்றியம், ஐக்கியம். இது என் தேசம் தமிழ் தேசம், அது அவன் தேசம் தெலுங்கு தேசம், எல்லாம் இணைந்து நாங்கள் எல்லாம் இந்தியா என்கிற ஒரு நாட்டுக்குள் வாழ்கிறோம். இந்திய நாட்டின் குடிமக்கள். என்னுடைய நேஷனாலிட்டி தமிழ், என்னுடைய சிட்டிசன்ஷிப் இந்தியா. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். போட்டு குழப்பவே கூடாது. நான் என்னடா தமிழ் தேசியம் பேசுறேன்? என் பாட்டன் மாடு இழுக்க திணறுகிற செக்கை இந்த மண்ணின் விடுதலைக்கு இழுத்தவன் மகத்தான பெருந்தமிழன். சொத்தனத்தையும் வித்து தன்மானம் காப்பதற்காக சுதேசி கப்பல் செலுத்திய கப்பல் ஓட்டிய தமிழன், தமிழ் நேசன் என்று பத்திரிகை நடத்தினான். நாங்கெல்லாம் அப்ப பிறக்கவில்லை, கருவிலே வரல. அவன் தமிழ் நேசன் இதழ் நடத்தினான், நான் இயக்கம் நடத்தினேன். அவ்வளவுதான். எதற்கு வேண்டும் இந்த தமிழ் தேசிய அரசியல்? இதுல சந்தேகம் ஐயம் இருக்கு. எதுக்கு தமிழ் தேசிய அரசியல்? உண்மையிலே வந்தா அதை விடலாம். இல்ல இப்படி தொந்தரவு வந்தா ஒரு நாள் அதே அப்படி தொந்தரவு வந்தா அதே அவசர ஊர்தியில ஏற்றி அவர்களை விடலாம். ஒரு நாள் சரி. அப்படி சும்மா சும்மா விட்டு அவன் கூட்டத்தை தொந்தரவு பண்ணணும்னு நினைச்சா கூட அந்த பயம் எனக்கு பிடிச்சிருக்கு. இப்படிதான் பார்க்கணும். மொழி என்பது ஒவ்வொரு தேசிய இனத்தின் உயிர். மொழி என்பது முன்னவர்கள் பின்னவர்களுக்கு வைத்துவிட்டு செல்கிற உயிர் உடைமை. அதே உயிர் உடைமை. சொத்து, உயரிய சொத்து எது? மொழி. அப்ப என்னுடைய மொழி தமிழ் என்பது
என் உயிருக்கு நேர். அது என் உயிர். மற்றவனுக்கு அது பேச்சு மொழி, என்னுடைய தாய்மொழி எனக்கு மூச்சு மொழி, உயிர் மொழி. அது ஸ்பீச் லாங்குவேஜ், இது ஸ்பிரிச்சுவல் லாங்குவேஜ். ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு. உலகில் எல்லோரும் அவரவர் தாய்மொழியில் பேசுகிறார்கள். நாங்கள் அந்த மொழிகளில் தாய்மொழியில் பேசுறோம். நாங்கள் ஆகச் சிறந்தவர்கள். ஏனென்றால் நாங்கள் தமிழர்கள். உலகிற்கு அறிவியல், நாகரிகம், கலை, இலக்கியம், பண்பாடு, வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த பெருத்த தேசிய இனம். உலகில் முதல் மொழி தமிழ், முதல் மாந்தன் தமிழன். தன் வாழ்நாள் முழுக்க ஆய்வு செய்த பேரறிஞன் நம்முடைய தாத்தா தேவனைய பாவாணர் மொழி ஞாயிறு தன் ஆய்விலே நிறுவுகிறார். முதல் மாந்தன் தமிழன், அவன் பேசிய மொழி தமிழ் என்று. இன்றைக்கு கூட இந்த நாட்டின் பிரதம அமைச்சர் உலகின் மூத்த மொழி தமிழ் இந்தியாவில் இருப்பது எங்களுக்கு பெருமை. எஸ், பெருமை. ஆமா, பெருமை. இந்திய மொழிகளின் தொன்மத்தை தமிழில் இருந்து அறியலாம். ஆனால் பாராளுமன்ற கட்டடத்தில் பெருமக்களே, சமஸ்கிருதத்தில் கல்வெட்டு, இங்கிலீஷில் கல்வெட்டு, இந்தியில் கல்வெட்டு. எங்கே என் தாய்மொழி? இந்த கேள்வி இருக்கிறதே. இதுதான் தமிழ் தேசிய அரசியலின் அவசியம் என்பதை அறிவார்ந்த என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும். ரம்பளம் போட்டு குழப்பிக்காத. என்னென்ன தமிழ் தேசியம், இந்திய தேசியம், திராவிடத்துக்கு என்னென்ன வித்தியாசம்? ஒண்ணுமில்ல ராஜா. காவிரி என்னுடைய நெற்களஞ்சியம். தஞ்சாவூர், தஞ்சை விளைந்து விட்டால் தமிழ்நாட்டு பஞ்சம் தீர்ந்துடும். தமிழ்நாடு விளைந்து விட்டால் இந்திய நாட்டின் பஞ்சம் தீர்ந்துடும். இது யதார்த்த உண்மை. ஆனால் எனக்கு காவிரியில் தண்ணி தரல. நீ தர மறுக்கிற, நீ ஆட்டம் காட்டுற. என் தம்பிக்கு மைனந்துரைன்னு சொன்ன மாதிரி ஒரு நாள் நான் வருவேன். இல்ல, வந்துட்டேன், கிட்ட வந்துட்டேன். நான் கடலையே கடந்துட்டேன். கரை தான் இருக்கு. தேர்ட் பிளேஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 10-20 அடி தான் இருக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வர்றதுக்கு. அதுல நான் வேற ரொம்ப வேகமா வேற ஓடுறவேன். வேகமா ஓடி வந்து, இது யாரு? ஐயா ஸ்டாலின். இது ஐயா எடப்பாடியா? அப்படி திரும்பி பார்த்து போய் அந்த வெற்றி கோட்டை தொடுவேன். அப்ப நீ பாட்டுற பாரு, இந்த ஆட்டம் மொத்தமா ஜெயிலர்ல ஐயா ரஜினிகாந்த் சொல்றாருல, இனி நோ பேச், ஒன்லி வீச். அதான் நடக்கும். அப்ப நல்லா கவனிச்சுக்கணும். இந்திய தேசியம் எப்போது இருக்கும்? இந்திய கடல் எல்லைக்குள் மீன் பிடிக்க போகிற போது சிங்களன் என்னை சுட்டுக் கொள்கிறான், என் படகை பறிக்கிறான், என் வலகை கிழித்து வீசுகிறான், சிறை பிடிக்கிறான் என்ற போது பாதுகாப்பு பணியை செய்து கொண்டிருக்கிற கடற்படை ராணுவம் சிங்கள ராணுவத்தோடு தாக்குதல் நடத்தி, என் நாட்டு மீனவனை நீ எப்படியடா சிறைபிடிப்பாய், எப்படியடா சுட்டுக் கொள்வாய் என்று தாக்குதல் நடத்தி இருந்தால் அந்த இடத்தில் இந்திய தேசியம் இருக்கும், இந்திய தேசியம் நிலைக்கும். இந்திய மீனவன் இலங்கை கடற்படையால் சுடப்பட்டால் என்ற செய்தி நாட்டிலும் ஏட்டிலும் எழுதப்பட்டிருந்தால் இந்திய தேசியம் இருந்திருக்கும். என் அன்பு தம்பி தங்கையிலே, என் அருமை உடன் பிறந்தார்களே, தமிழ் மீனவன் செத்தான் என்று எழுதிய இடத்தில் இந்திய தேசியம் செத்து தமிழ் தேசியம் பிறந்து விட்டது. அதான் தமிழ் தேசியம். இந்த திராவிட பூச்சாண்டி எல்லாம் அவன்லாம் மாதிரி ஒரு மொத்த புழுகன் எவனும் கிடையாது. எவன் திராவிடன்? தெலுங்கர்கள் திராவிட சகோதரர்கள், கன்னடர்கள் திராவிட சகோதரர்கள், மலையாளிகள் திராவிட சகோதரர்கள். ஏண்டா தமிழ் திராவிட சகோதரர்களுக்கு ஏண்டா தண்ணி தர மாட்டேங்கிற? எப்படி இருக்கு? ஈழத்தில் என் இன சொந்தங்கள் அவர்கள் சொல்றதுபடி பார்த்தால் தமிழர்கள் திராவிடர்கள், திராவிட சகோதர சகோதரிகள் சிங்களர்களால் சுட்டுக் கொல்லப்படுகிற போது, செத்து விழுகிற போது 35 ஆண்டுகள்
அழித்தொழிப்பு, திட்டமிட்ட இன அழிப்பு. நல்லா கவனிச்சுக்கணும். இளைய பிள்ளைகள் எடுத்து படிக்கணும் இந்த வரலாற்றை. ஏனென்றால் வரலாற்றை தெளிவு பெறாத எந்த இனமும் எழுச்சி வர முடியாது. வரலாற்றை மறந்துவிட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற இனம். வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது. புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் எல்லாம் கத்துக்கணும். வரலாறு தான் ஒவ்வொரு தேசியத்தின் வழிகாட்டி. அப்ப இதை படிக்கணும். அங்க செத்து விழுகிற போது அருகில் இருக்கிற ஆந்திர திராவிட சகோதரன் என் உறவினன், மலையாள சகோதரன் என் உறவினன், கர்நாடகாவில் இருக்கிற திராவிட சகோதரன் என் உறவினன், என் உடன் பிறந்தான். தன் திராவிட சகையினர் சாவிற்கு ஒரு சொட்டு கண்ணீர், ஒரு சிறு வருத்தம், ஒரு கண்டனம் எவனாவது செய்தது உண்டா? இல்லை. ஏன்? திராவிட தேசியம், திராவிட இனம் என்று ஒன்றே கிடையாது. அது ஹம்பக், அது புழுகு, அது பொய். திராவிடம் என்ற கோட்பாடு, திராவிடம் என்ற கோட்பாடு என் உடன் பிறந்தார்களே, உங்கள் அண்ணன், உங்கள் உடன் பிறந்தவன், உங்கள் மூத்தவன் சத்திய வார்த்தை பகிர்கிறேன், உண்மை வார்த்தை. தமிழர் அல்லாதோர் வசதியாக வாழ்வதற்கும் ஆள்வதற்குமாக கொண்டு வரப்பட்ட ஒன்று திராவிடம். திராவிடம் என்பது ஏமாற்று, தமிழ் தேசியம் என்பது அதில் இருந்து அனைத்துக்குமான மாற்று. அதான் தமிழ் தேசியம். எங்க இருக்கு திராவிடம்? இந்திய தேசியம். காவிரியில் தண்ணி கேட்டு போராடிக்கிட்டு இருக்கேன். நான் இன்னும் போராடவே ஆரம்பிக்கல. நீ என் மாநில முதலமைச்சரின் உருவப்படத்தை வைத்து இறந்தோருக்கு அனுப்புற மாலை போல அணிவித்து அவரை பாடை கட்டி தூக்குகிறாய் என்றால் எவ்வளவு மானங்கட்ட இனம் நீங்களை நீ நினைச்சிருக்க, கூட்டம் நினைச்சிருக்க. நீ எப்படி நினைச்சிருக்க? நீ தமிழரை இழிவாக பேசிவிட்டார்கள் என்பதற்காகவே என் பாட்டனார் சேரன் செங்குட்டுவன் படையெடுத்து சென்று கனகனையும் விசயனையும் தோற்கடித்து தலையிலே கற்களை சுமக்க வைத்து கூட்டி வந்து எங்கள் பாட்டி, எங்கள் மூதாதை கண்ணகி பெருமாட்டிக்கு கோயில் கட்டினார் அந்த கற்களை வைத்து என்பதை நீ கவனத்தில் வச்சுக்கணும். பேசிட்டான் தமிழ் அசிங்கமா, தமிழனை இழிவா பேசிட்டான்ட்டு. நீ எங்களை வந்து காமெடி பண்ணிட்டு அலைகிற, லாரியை மறிச்சு அடிக்கிற, போற வாரம் எங்க பண்டிகைலாம் தடுத்து அடிக்கிற. உனக்கு தான் கை இருக்கு, உனக்கு தான் கல்லெடுத்து தெரியும், உனக்கு தான் அடிக்க தெரியும். டேய், நீ அடிச்சா நான் உயிரோடு இருப்பேன், நான் அடிச்சா நீ செத்து போவ. நீ இங்க ஒருத்தர் இருக்க முடியாது தம்பி. ஜனநாயகம் என்பதும் இறையாண்மை என்பதும் தேச ஒற்றுமை என்பதும் தமிழர்களுக்கு மட்டுமானது அல்ல, ஒவ்வொருத்தனுக்கு இருக்கு. அதை கவனத்தில் வச்சு ஆட்டம் காட்டணும். எனக்கு தண்ணி கேட்கும் போது, காவிரி தண்ணி கேட்கும் போது என்னை அடிக்கிறார்கள் கன்னடர்கள். காவிரி நதிநீர் உரிமை என்பது தமிழ் தேசிய மக்களின் உரிமை, உரிய பங்கீடை கொடுக்க வேண்டும். அவன் கேட்கிற போது தாக்கினாய் என்றால் கடும் நடவடிக்கை, ராணுவ நடவடிக்கை, சிறைப்படுத்தப்படும். கர்நாடக மாநிலத்துக்கு கொடுக்கப்படுகிற நிதி நிறுத்தப்படும். ஒரு பொருளாதார நெருக்கடியை உங்களுக்கு கொடுப்போம் என்றெல்லாம் நடவடிக்கை எடுத்து எப்படியடா என் இந்திய சகோதரனை அடிப்பாய் என்ற கேள்வி இந்த நாட்டை ஆளுகிற உயர்ந்த இடத்தில் இருக்க முதன்மை அமைச்சர் ஐயா மோடியிடமிருந்து, அது நீர்வளத்துறை அமைச்சரிடமிருந்து அல்லது பாதுகாப்புத்துறை அமைச்சரிடமிருந்து எவரிடமிருந்து ஒரு வார்த்தை, ஒரு அறிக்கை, ஒரு கண்டன குரல் வந்திருந்தால் இந்திய தேசியம் இருக்கும். இந்த கன்னடர்கள் தண்ணி கேட்டால் தமிழர்களை விரட்டி விரட்டி அடிக்கிறார்கள். அவன் ஓங்கி என் கன்னத்தில் அறைகிறான், என் முதுகிலே அடிக்கிறான். அடிக்கிற சத்தத்தில் அந்த அறிவில் இந்திய தேசியம் இறந்து தமிழ் தேசியம் பிறந்து விடுகிறது. என் உடன் பிறந்தார்களே, இதுதான் தமிழ் தேசியம். அது விலைக்கு பெருசா போட்டு குழப்பிக்காத, இவ்வளவுதான். என்னடா தமிழ் தேசியம்னா? டே, இந்தி படிச்சா வடநாட்டில் வேலைடா தம்பி, தங்கச்சி. இங்கிலீஷ் படிச்சா வெளிநாட்டில் வேலைப்பா. இது விதிப்பா இந்த நாட்டில். தமிழ் படித்தால் மட்டும்தான்டா தமிழ்நாட்டில் வேலை. இது தமிழ் தேசியம்ப்பா. தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி. தேவனைய பாவாணர் வென்றாக வேண்டும் தமிழ். நம் தாத்தா
பேரன் பின்னாடி வந்த. அதற்கு ஒன்றாக வேண்டும் தமிழர். நான் அப்படி சேர்த்தேன். அதிகாரம் மிக வலிமையானது. அண்ணல் அம்பேத்கர் பின்னாடி வர்றேன். அவர்த்தேன் அவரை வாசித்து நேசித்து சுவாசித்து நிற்கிற ஒரு பிஎம் பின்னாடி வரான். அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. பின்னாடி சேர்த்து விட்டேன். அவ்வளவுதான். இதை ரொம்ப குழப்பிக்கிற தமிழ் தேசம்னு வேற்றுக்கிற வார்த்தை மாதிரி. அதை செய்யறவனுக்கெல்லாம் 5-6 பல்லு புறா பாஸ்பரஸ் கொண்டு விரலெல்லாம் துப்பாக்கி மாதிரி. தமிழ் தேசியமா? பாசிசம், சவனிசம். தமிழ் தேசியம் செப்பரேட்டிஸ்டம், பிரிவினைவாதை, பாசிசம். திராவிடம் என்பது என்ன? சீமான் வெறுப்பு அரசியல் பேசுவார், அவர் இனவெறி அரசியல் பேசுவார். ஏண்டா ஆரியருக்கு எதிரான திராவிடம், திராவிடத்துக்கு எதிரான ஆரியம், ஆரியருக்கு எதிரான திராவிடம், அது என்ன வெறி? அது இனவெறி இல்ல. அப்ப சரங்கு சொரியாது. நாங்கள் திராவிடர்கள், நாங்கள் தமிழர்கள் என்பது இனவெறி என்றால், நாங்கள் திராவிடர்கள் என்பது என்னது? அது சரங்கு சொறி படையா? என்னடா அது? என்னது? சரி, திராவிடம்னா என்ன? யார் யாரெல்லாம் திராவிடர்? இப்ப கேளு. இப்ப குறவழி எப்படி படிச்சு வாடா. திராவிடம்னா என்னடா? திராவிடம் என்பது ஒரு பண்பாட்டு சொல். திராவிடம் என்பது வெறும் அரசியலுக்கானது. திராவிடம் என்பது ஒரு சாதி ஒழிப்பு. திராவிடம் என்பது எத்தனை என்பதுரா? ஆக அந்த வகையிலே திராவிடம் என்பது திராவிடம் என்ற சொல்லை காட்டில் திராவிட மாடல் என்று சொன்னாலே பல பேருக்கு எங்கள் வயிற்றெரிகிறது, கலக்கம் வருகிறது. எங்களுக்கெல்லாம் ஒன்றும் கலக்கல. தமிழ் தேசியம் சொன்னாதான் உங்களுக்கு தலைகீழா கலைக்கு போகுது, எல்லாம் போகுது. அவங்க திராவிட மாடல். திராவிட மாடல்னா என்ன? மாடல்னா என்ன? ஒரு முன்மாதிரி, ஒரு சாம்பிள் பீஸ். சாம்பிள் பீஸ். ஒரு பொம்பளை பிள்ளை வரும்ல, என்ன ஈர்களில் ரத்தமா? நீங்கள் நீங்கள் உங்கள் பேஸ்ட்ல உப்பு இருக்கிறதா, நீம் இருக்கிறதா, கறி இருக்கிறதா? அடுப்பு கறி, உப்பு, வேப்பலை, நீம். இங்கிலீஷ்ல பண்ண உனக்கு தெரியாதுல்ல. உனக்கு வேப்பெண்ணெய்னா வெறுப்ப, ஃப்ரெண்ட்ஸ் ஆயில்னா இனிக்க. ஒரு கூட்டம். உப்பு இருக்கிறதா, அதை வைத்து விளக்குங்கள். அதை சொல்றவ ஒரு மாடல். ஆமா. கமகமன்னு சாம்பார், ஆச்சி மசாலா வாங்குங்கள், அது ஒரு மாடல். கணக்கில்லாத ஊழல் லஞ்சம் செய்யப்பெற வேண்டுமா? கோடிக்கணக்கான சொத்தை ஒதுக்கி பதுக்க வேண்டுமா? எவன் நிலத்தையும் அபகரிக்க வேண்டுமா? கொலை கொள்ளை செய்ய வேண்டுமா? வாருங்கள், இது திராவிட மாடல். இது ஒரு மாடல். பழைய அம்பாசிடர் மாடல். 1000 கூட வாங்க மாட்டேன். இதை வச்சுக்கிட்டு அவங்க ஓட்டுற ஓட்டு, அப்பா அம்மா. அவன் வரலாற்றுல இப்பதான்டா எதிரியை சந்திக்கிறான். அவன் இப்பதான் எதிரியை சந்திக்கிறான். அது அவன் பிரபாகரன் பையன் வடிவத்தில் இப்பதான் பார்க்கிறான். அவன் சினிமா எடுத்துக்கிட்டு இருக்க பையன், சின்ன பையங்க சினிமா. அவன் என்னங்க பண்ணிடுவான்? அவனே ஒரு சித்தாந்தமாக மாறி, அவனே ஒரு தத்துவமாக மாறி தமிழர் இனத்திலே மாபெரும் அரசியல் படையை, நாம் தமிழர் என்கிற புரட்சி படையை கட்டுவான் என்று எவனும் நினைக்கல. ஏன் நானே நினைக்கல. அப்ப ஒன்னொன்னா பார்ப்போம். தமிழ் மீட்சி வரணும், தமிழர் எழுச்சி வரணும், தமிழ் மீட்சி வரணும். அப்ப என்ன சொல்றான்? எங்கால தமிழ் தேசியம் வரும்போது அவன் அது மகன் சீமான் என்ன வைக்கிறான்? தமிழை வாழ வைப்போம், அதற்கு தமிழரையே ஆள வைப்போம். தமிழ் அரியணை ஏற வேண்டும், அன்னை தமிழ் ஆட்சி கட்டிலில் ஏறி ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்றால் அவன் அந்த தமிழ் தாயின் மகன் தமிழன் அரியணையில் ஏற வேண்டும், ஆள வேண்டும். அவன் கோட்பாட்டை வகுக்கிறான். வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு. வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம், அது எம் இனத்தின் பெருமை. இனியும் சொந்தமாய் மட்டுமே ஆள வைப்போம், அது எங்கள் இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை, ஃபண்டமெண்டல் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். கனடன்
தெலுங்கர், மலையாளி, துளுவர், பீகாரி, குஜராத்தி, மார்வாடி, வாருங்கள், எல்லோரும் ஒன்றாக நிற்போம், ஒன்னா நிற்போம். ஆனால் என் தாய் நிலத்தின் நாங்கள் தான் சற்று முன்னால் நிற்போம். எல்லோரும் ஒரு தாய் பிள்ளைகளாக கூடி வாழுவோம். ஆனால் எங்கள் தாய் நிலத்தை நாங்கள் தான் ஆளும். ஏன்? என் நிலம், என் காடு, என் மலை, என் ஆறு, என் அருவி, என் கடல், என் மக்கள், என் பிள்ளைகளின் கல்வி, என் பிள்ளைகளின் எதிர்காலம், அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு, தூய காற்று, நஞ்சில்லா உணவு, நல்ல குடிநீர், பாதுகாப்பான சூழல், இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்றால் இந்த நிலத்தை தன் உயிருக்கு மேலாக காதலிக்கிற ஒரு மகனிடத்திலே இந்த அதிகாரம் வரணும். அதுதான். ஏனென்றால் அரசியல் மனிதனுக்கு மட்டுமல்ல, எல்லா உயிர்களுக்குமானது. அற்ப மனிதனிடத்தில் ஆசை வார்த்தை காட்டி மாசம் 1000 அம்மாவுக்கு, மாசம் 1000 தங்கச்சிக்கு, மிக்சி, கிரைண்டரு, அது டிவி, செல்போனு இப்படி கொடுத்து ஏமாத்துகிற நீ புலிக்கு என்ன கொடுப்பாய், சிங்கத்துக்கு என்ன கொடுப்பாய், கொக்குக்கு என்ன கொடுப்பாய், குருவிக்கு என்ன கொடுப்பாய், யானைக்கு என்ன கொடுப்பாய், பூனைக்கு என்ன கொடுப்பாய், புல்லுக்கு என்ன கொடுப்பாய், பூண்டுக்கு என்ன கொடுப்பாய், ஆலமர அரச மரத்துக்கு என்ன கொடுப்பாய், ஒரு மயிரும் நீ கொடுக்க மாட்டாய். என் மலைக்கு என்ன கொடுப்பாய், என் மணலுக்கு என்ன கொடுப்பாய், ஒன்னும் கொடுக்க மாட்டாய். நீ என்ன செய்வாய்? அது எல்லாத்தையும் வெட்டி காசுக்காக எடுப்பாய். இப்ப புரியுதா? இப்போ சாமிக்கு அரசியல் செய்யறவன் யாரு? அது ஒரு கூட்டம், உனக்கு தெரியும் யாருன்னு. வாழுகிற பூமிக்கு அரசியல் செய்யறவன் யாரு? அவன் தான் இவன். தமிழ் தேசிய அரசியல். தமிழ் தேசிய அரசியல் என்பது என்ன? அனைத்து உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் தான் அரசியல் என்பது தமிழ் தேச அரசியல். அற்ப மனிதனுக்கு மட்டும் 2 கோடி பேருக்கு வேலை. உங்க வங்கி கணக்கில் 15 லட்சம் போட்டுரும். அப்புறம் எரிகாற்று உருளைக்கு 200 ரூபாய் இறக்குறோம். மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா 2000 தான் ஏத்துறோம். நாங்க எல்லாத்தையும் சேர்த்து மாத்திரம். அதான் நாங்க அது இவங்க பண்ற கொடுமை இருக்க. அப்பா, தமிழ் தேசிய அரசியல் என்பது, அதன் பிள்ளைகள் என்பது தன் தாய் மொழியை, தாய் நிலத்தை, தன் இனத்தை தன் உயிருக்கு மேலாக நேசிக்கும். இப்போ உங்க பிள்ளை வந்துட்டேன் காவிரியில் தண்ணி போய் கெஞ்சிருப்பானா, அவன் என்ற கெஞ்சுவான். நான் சொன்னதான் அவன் என் தம்பி சொன்னான், ஒரு சொட்டு தண்ணீர் உனக்கு தர முடியாது. எஸ், ஐ அக்ரீட், ஐ அக்ரி. நீ நல்ல தன்மானம் உள்ள கன்னடனா இருந்தா ஒரு சொட்டு மின்சாரம், ஒரு யூனிட் மின்சாரம், ஒரு அலகு மின்சாரம் நெய்வேலி பழுப்பு நிலத்தில் இருந்து உற்பத்தி ஆகிற மின்சாரம் எனக்கு வேண்டாம் சொல்றா பாப்போம். ரஜினிகாந்த் இங்க கால் வைக்க முடியாது அப்படின்னு. நான் 2 ஆண்டு நான் வந்துட்டேன்னு வச்சுக்க, ஐயா இங்க வாங்க, நம்ம போயிட்டு வருவோம், உங்க ஊருக்கு, சொந்த ஊருக்கு போயிட்டு வருவோம், கர்நாடகாவுக்கு உட்காருங்க, உங்க வீடுங்க, வண்டியை ஓட்டிக்கு நாங்களே வாரோம், நீ வா, வந்து பாரு பாப்பா ஒரு தடவை. ஏய் போடா, 25 நாடுகளை ஏத்து சண்டை போட்டவன் பிள்ளைடா நாங்க, பிக்காளி. ஏய், உலகத்துல இப்படிப்பட்ட புரட்சியாளர் பிடல் காஸ்ட்ரோ வந்திருக்காண்டா, சேவரா இருந்திருக்காண்டா, மாசேத்துங்க இருக்காண்டா, எவ்வளவு பேர் இருந்திருக்கான், சுபாஷ் சந்திர போஸ் இருந்திருக்கான், எவ்வளவு பேர் புரட்சியாளர் போராடி வந்திருக்காண்டா. மரணத்தடா ஒரு மாத்திரை வடிவில உருக்கி கழுத்துல கட்டி தொங்க போட்ட வீரனை உலகத்துல நீங்க பார்த்திருக்கடா, உலகத்துல பார்த்திருக்கா? மற்ற வீரர்களுக்கு ஒரே ஒரு சைனைடு குப்பி, அதன் தலைவனுக்கு 2 குப்பி ரெட்டை கயிறு தொங்குது பாத்தியா, 2 குப்பி. ஒருவேளை ஒரு சைனைடு நாக்கள் தொட்டு வச்சால சாவு, ஆனால் ஒருவேளை ஒரு குப்பியை கடிச்சு உயிரோடு இருந்தால் என்று 2 குப்பியும் கடிக்க தயாராக இருந்த தலைவனின் பிள்ளைகள் நாங்க. நீ இந்த பாரு, இந்த பிக்காளி கூட்டம் கிடையாது நாங்க. இந்தியா, அருணாச்சலம் என்னதுங்கிறான் சீனா, பேசி தீர்த்துக்கிறோம் ஐயா, பேசி தீர்த்துக்கிறோம். பாகிஸ்தான், காஷ்மீர் எங்களுக்கு, ஏய் தக்க பதிலடி கொடுப்போம், ஏன்னா அவன் சின்ன பையன். சீனா சண்டீர் பெரிய ரவுடி. இவங்க நாடு அரசியல் போட்டு அப்ப என்ன ஒவ்வொன்னா பாரு.
இப்ப காவிரியில நதி நீர் நமக்கு வந்துடுச்சு, முல்லை பெரியாற்ற தரல, பாண்டியார் பொன்னம்பலா. ஒவ்வொரு ஆண்டு எவ்வளவு தண்ணீர் போய் இங்க கலக்குது தெரியுமா? கேரளாவை பல மாவட்டங்களை வளமைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்னுடைய பாண்டியார் பொன்னம்பலா ஓடுறது. போய் இங்க போட்டு ஒரு அணையை கட்டினேன்னு வச்சுங்க, இந்திரா காந்தி அம்மையார் காலத்தில் அணை கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டினாங்க. அப்ப காங்கிரஸ் கேரளாவை ஆளுகிற உயரத்தில் இருந்துச்சு. அந்த மக்கள் அணையை கட்டக்கூடாதுன்னு போராடினோடனே அந்த மாநிலத்தின் அதிகாரத்தை, அரசியல் வலிமையை, ஆட்சி அமைப்பதை தவற விட்டு விடக்கூடாது என்று அம்மையார் இந்திரா காந்தி, ஏன்னா தமிழ்நாட்டில் இணை சக்தியா இருக்கு, கூட்டணி கட்சியா இருக்கு, அங்க ஆளுகிற உயரத்தில் இருக்கு, அந்த ஆளுகிற இடத்தை விட்டு விடக்கூடாது என்பதற்காக இந்த அடிக்கல் நாட்டினதோடு இந்த திட்டத்தை நிறுத்தி விட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் வந்த தலைவர்கள் திராவிடர்கள், அவனுக்கு நான் சாவது, நான் தண்ணி இல்லாம போவது, வீழ்வது, எதை பற்றியும் கவலை இல்லை. இப்ப தமிழ் தேசிய அரசியலில் ஒரு மகன் வர்றான், தண்ணி தரல, போடுறா பாண்டியார் பொன்னம்பலால் அணைய, கட்டா தூக்குடா ராட்சச குழாய் மூலம், ஊத்தா மேட்டூர் அணையில, திருப்படா தண்ணியை காவிரி படுகைக்கு. எவன் என்கிட்ட வந்து பேசுவ? நீ 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டுவ, நான் ஏற பூட்டி விழுவேன். 2 பேருக்கு வேறுபாடு இருக்கு தெரியுதா? ஏன் ஏன்? விண்வெளியில் பறப்பது வளர்ச்சிதான். விண்வெளியில் பறந்து போகிற வானூர்திக்குள் இருக்கிறவனுக்கும் வயிறு பசிக்கும், நாக்கு தவிக்கும். அந்த தண்ணீரும் ஜோரும் என் மண்ணில் இருந்தாண்டா போகணும். மயிராண்டி மயிராண்டி, அதெல்லாம் மயிராண்டிலாம் கெட்ட வார்த்தை கிடையாது. நேற்று வர 10 நிமிஷம் பேசினேன். அதுக்கு கேசவன் பேர் வச்சிருக்கியா இல்லையா? இரா கேசவன் பேர் வச்சிருக்கியா இல்லையா? கேசவன்னா என்ன? கேசம்னா என்ன? கேசம்னா என்ன? முடிதானே? முடிங்கிறது தலையில் சுமக்கிற கிரீடத்துக்கு பிறகு முடி சூடுதல், அது வேற. மயிர் என்பது தூய தமிழ் சொல். மயிரில் இழிந்த நிலையனைய, மயிரில் இழிந்த நிலையன உயிர், மயிரின் இழிந்த உயிர் மாந்தர் நிலையில் இழிந்த கடை என்று திருக்குறள் பாடுது. தமிழன் வேதமே பாடுது மயிர்னு. மயிர மயிர்னு சொல்லாம வேற எப்படி மயிர் சொல்றது? ரொம்ப கோய்ப்பான். இது ரொம்ப இதுல கட்ட வார்த்தையா பேசிருக்காரு. இது கெட்ட வார்த்தை தானே? சரைச்சு போட்டு மொட்டையா திரிடா. நம்ம பிள்ளைய இவ்வளவுதான் வளருது, ஒரு 5 அடியை சேர்க்குது. அதான் மயிராச்ச. சி மயிர் போ சொல்லு. இது ஒரு பைத்தியக்கார கூட்டம். 10 வயசுல அப்பா மாதிரி மீசை வரைஞ்சுக்கிறது, அப்பா சட்டையை போட்டு பெரிய மனுஷன் ஆகணும்னு நினைக்கிறது. 40 வயசுல சின்ன பையன் ஆகிறது, அந்த 10 வயசுக்கு போகணும்னு கனவு காண்றது. இந்த உல்டா பயலுங்க இவங்கெல்லாம் மாறி உரிய நேரத்தில் ஏற்கிறது இல்லை. 20 வயசு 15 வயசா இருந்தா நல்லா இருக்குமோ, 10 வயசா இருந்தா நல்லா இருக்குமோ, கர்மம். அதனால இப்ப ஒவ்வொன்னா பாருங்க. இப்ப நம்ம பாட்டை வீரநாராயண ஏரி வெட்டினா 16 கிலோமீட்டரு. எங்கூர் ராமேஸ்வரத்திலிருந்து தலைமன்னாருக்கு 16 கிலோமீட்டரு. கடலின் பரப்பே 16 கிலோமீட்டரு. அப்ப வீரநாராயண ஏரி ஒரு கடல். கடலூர்ல இருக்க வீரநாராயண ஏரி ஒரு கடல். திராவிட அரசியல், இந்திய அரசியல் ஒன்றும் செய்யாது. தமிழ் தேசிய அரசியல் மலர்ந்த அதன் மகன் மகள் அதிகாரத்துக்கு வரும்போது வீரநாராயண ஏரி ஆழப்படுத்தி தூர்வாரப்பட்டு பாதுகாக்கப்படும். கடலூரில் ஆண்டுதோறும் பெய்கிற மழை நீரை நீர்த்தாரைகள் எவனும் ஆக்கிரமிச்சா கொண்டே விடுவேன். நீர்த்தாரைகளை குறுக்க வீட கட்டுறது, அதை கட்டுறது இந்த வேலையே கிடையாது. எங்கு விழுந்தாலும் நீர் அந்த ஏரியில் போய் சேருகிற மாதிரி நீர்த்தாரைகளை உருவாக்கி நீரை சேமித்து அங்க இருந்து காவாய் இல்ல பெரிய ராட்சச குழாய் தூம்பாக்குழியில தூக்கிட்டு வந்து ஊத்துவேன் காவிரியில். இங்கே என் காவிரி படுகைக்கு எவன் தடுப்பேன்? 60 ஆண்டுகளை எப்ப செஞ்சிருக்கலாம் இத? 950 மில்லிமீட்டர் மழை, 4000 TMC தண்ணீர் எனக்கு. ஆனால் நான் கர்நாடகாவில் ஆண்டுக்கு ஒரு முறை கையேந்துவது 150 அல்லது 180 190 TMCக்கு. 2500 TMC தண்ணீரை கடலில் கலக்க விடுகிற நான் அந்த நீரை சேமிக்க வேண்டும் என்கிற ஏன் அந்த சிந்தனைக்கு, அந்த செயலுக்கு வரவே இல்லை. ஏனென்றால் திராவிடர்கள் செய்ய மாட்டார்கள், இந்தியர்கள் செய்ய மாட்டார்கள். தமிழ் தேசிய அரசியலின் பிள்ளைகள் தான் இது என் தேசம், என் நிலம், என் வளம், என் வேளாண்மை என்று நினைப்பார்கள். இவனுக்கு வேளாண்மை ஒரு தொழில்,
இது படிக்காதவன் செய்கிற என்ற ஒரு இழி நிலை. வேளாண்மை எங்களுக்கு தொழில் அல்ல என் உடன் பிறந்தார்களே, வேளாண்மை எங்கள் வாழ்வியல், எங்கள் பண்பாடு. இன்னைக்கு சனாதனம் ஐயோ சனாதனம், அது ஒரு சனாதன கர்மம் வந்து புகுந்தது. அதுவே ஒரு 4-5 மாசத்தை தின்னுச்சு. இந்த சனாதனத்துல மானுட பிறப்பில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்கிறது. இது ஒரு சனாதன கோட்பாடு. வகுப்பு வாரி வர்ணாசிரம கோட்பாடுன்னு வச்சுக்கிறோமே. கவி அப்துல் ரஹ்மான் அவர்கள் எழுதுறாங்க, அதுல மலரில் வெவ்வேறு வகைகள் இருக்கலாம், ஆனால் தேன் ஒன்றுதான். மலரில் வெவ்வேறு வகைகள் இருக்கலாம், ரோஜா இருக்கலாம், முல்லை இருக்கலாம், மல்லிகை இருக்கலாம், கனகாம்பரம் இருக்கலாம், சாமந்தி இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் வெவ்வேறு வகைகள் மலரில் இருக்கலாம், தேன் ஒன்றுதான். இது யாருக்கு தெரியும்? தேனீக்கு தெரியும். அப்படி மதங்களில் வெவ்வேறு பிரிவுகள், வேறுபாடுகள், வகைகள் இருக்கலாம், ஆனால் உணர்வு ஒன்றுதான். அது யாருக்கு தெரியும்? ஞானிக்கு தெரியும். ஒன்று தேனிக்கு தெரியும், ஒன்று ஞானிக்கு தெரியும். இதை தெரியாதவன் பேதம் பாராட்டி கொண்டே இருப்பான், பிளந்து பிரித்து கொண்டே இருப்பான். இதான் இங்க இருக்கிற பிரச்சனை. மானுட பிறப்பில் உயர்ந்த குடி இருக்கா? இருக்கு. எந்த குடி? ஒரே குடிதான் உலகத்தில் ஆக சிறந்த குடி. உழுது விதைத்து விளையை வைத்து அறுவடை செய்து அதை உலகத்தாரின் பசிக்கு உணவாக கொடுக்கிற உழவர் குடியோனே உலகத்தின் மிக உயர்ந்த குடி. வேளாண் குடிமகனே ஆக சிறந்த தலைக்குடி. உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் வல்வ பெருமகனார். இதை தாண்டி வேதம் கிடையாது. உழுவார் உலகிற்கு ஆணி, அட்டாச்சாது எழுவாரை எல்லாம் பொறுத்து சுழந்தும் ஏற்பின்னது உலகம், அதனால் உலந்து முழவே தலை. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு. உழவினார் கைமடங்கின் இல்லை, விளைவதும் விட்டேன் என்பார்க்கும் நிலை. எந்த ஆசையும் வேண்டாம், மண்ணாசை, பொன்னாசை, மக்களாசை, எந்த ஆசையும் வேண்டாம் என்று பற்றற்று துறவரம் பூண்டு போன சன்னியாசி கூட உழவன் கைமடங்கி படுத்து விட்டால் வாழ முடியாது என்று உழவின் பெருமையை உழவாண்மையில் வாடிய வள்ளுவ பெருமகனார் உலகத்தின் சிறந்த குடி உழவர் குடி என்கிறான். அந்த குடியில் பிறந்ததாலேயே நானே உலகத்தில் ஆகச் சிறந்த குடிமகன் என்பதை தமிழ் தலைமுறை பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும். சும்மா கிடக்கிறான், டே நீ உயர்ந்த சாதனடா பிடிங்க வாடா, நீயே உழுது விதைச்சுக்க, நீயே வேளாண்மை செஞ்சுக்க, ஒன்னும் சாப்பிட்ற வெள்ளரிக்காய், முருங்கைக்காய், வெண்டைக்காய், சொரக்காய், பூசணிக்காய் நீயே விளைய வச்சுக்க, வெங்காயம் எதை வேணாலும் நீ செஞ்சுக்க. சரிடா, அப்பா மகனுக்கு முடி வெட்டுறா, மகன் அப்பனுக்கு வெட்டுறா, வெட்டு. உன் துணியை நீயே துவைச்சுக்க, நீயே தேய்ச்சுக்க. நான் துவைச்சா நான் எலிமகன் வண்ணான், நீயே துவைச்சா யாரு? நான் முடி வெட்டினா நான் விதன் எலிமகன், நீயே வெட்டிக்கிட்டா என்ன பேரு? பைத்தியக்கார. இது ஒரு கூட்டம், இது ஒரு இது கொடுமை. இதனால இதையெல்லாம் ஒழிக்கணும்னா இதை பேச மாட்டான். இதை என்ன பேசுவான்? சனாதன ஒழிப்பு, சனாதன ஒழிப்பு. சனாதனம்னா என்ன? ஆள் எங்க போய் ஒழிவான்னு தெரியாது, ஒழிஞ்சுக்கிடுவான். ஏன்னா தெரியாது. சனாதன ஒழிப்பு பேசியவர்கள், சாதிய ஒழிப்பு பேசியவர்கள், அதுக்கு செய்த முயற்சி என்ன? என் தம்பி இமாயின் பேசுவது ஒரு பொது தொகுதியில் ஆதி தமிழ் குடிகள், பறையர்கள் அல்லது தேவேந்திரர்கள் யாரையாவது ஒருவரை பொது தொகுதியில் நிறுத்துவார்களா? தமிழ் தொல்குடிகள், மருத்துவர் குலத்தில், நாவிதர் குலத்தில் பிறந்தவர்கள், வேளாளர்கள், குயவர்கள், வேளாளர்கள், குறவர்கள், ஆதி தாய்க்குடி, தமிழ் தாய்க்குடி குறவர்கள், இல்ல பண்டாரங்கள். பண்டாரம்னா என்ன? பண்டாரம்னா என்ன? முதல்ல பேசி தீப்போம். பண்டாரம்னா என்ன? அரண்மனையில் அரும்பெரும் சொத்துக்கள் இருக்குல்ல, அதை அப்படி சேமித்து வைக்கிற ஒரு மாடம் இருக்கு, அதுக்கு பேர் பண்டாரம்னு பேரு. அதே மாதிரி அறிவை சேமித்து வைக்கிற அறிஞர் பெருமக்கள் இருக்கான் பாரு, அவனுக்கு பேரு பண்டாரம்னு பேரு. நீ என்ன நினைக்கிற? பண்டாரம் பரதீசினா என் தேன் நினைச்சிருக்க? கோயிலில் பூஜை பண்ண கோயிலில் பூஜை பண்ண யாரு? முடிதிருத்திர நாவிதர்,
ஆதி பறையர்குடி, இந்த வேளாளர், இந்த பண்டாரங்கள், இந்த வண்ணார்கள், இவன் தான் கோயிலுக்குள்ள மந்திரம் சொல்லிக்கிட்டு இருந்தான். எல்லாத்தையும் மொத்த பேரையும் தள்ளிட்டு இப்ப யார் இருக்கான்னு பாத்துக்க. உனக்கு விளங்குது இல்ல? இவர்களுக்கெல்லாம் தேர்தலில் நிற்க அரசியல் அங்கீகாரம், அதிகாரத்தில் பங்கு கொடுப்பதற்கு இந்த திராவிட அரசியல், இந்த இந்திய அரசியல் முயற்சி செய்தது என்ன? ஆனால் தொடங்கிய காலத்திலே தமிழ் தேசிய அரசியலின் பிள்ளைகள் 42 தொகுதி 44 தொகுதி பழங்குடி மக்களோடு, ஆனால் 22 தொகுதி பொது தொகுதியிலே 2016 வேட்பாளராக நிறுத்திய கட்சி நாம் தமிழர் கட்சி, தமிழ் தேச அரசியல். 21 தேர்தலிலே 16 தொகுதியில் பொது தொகுதியில் நிறுத்திய கட்சி நாம் தமிழர் கட்சி. அது தமிழ் தேச அரசியல். தமிழ் தேசிய அரசியல் தேவேந்திரன் மீது அடி விழுந்தால் தேவருக்கு வலிக்காது, தேவர் மீது அடி விழுந்தால் தேவேந்திரருக்கு வலிக்காது, படையாட்சி மீது அடி விழுந்தால் பறையருக்கு வலிக்காது, பறையர் மீது அடி விழுந்தால் படையாட்சிக்கு வலிக்காது, கவுண்டர் மீது விழுந்தால் அவருக்கு வலிக்காது, கோணார் மீது விழுந்தால் முத்தரையருக்கு வலிக்காது, முத்தரையர் விழுந்தால் உடையாருக்கு வலிக்காது, நாடார் மீது விழுந்தால் செட்டியாருக்கு வலிக்காது, இந்துக்கு அடி விழுந்தால் இஸ்லாமியருக்கு வலிக்காது, இஸ்லாமியருக்கு அடி விழுந்தால் கிறிஸ்தவருக்கு வலிக்காது, கிறிஸ்தவருக்கு அடி விழுந்தால் 2 பேருக்கும் வலிக்காது. இது ஒரு அரசியல், இது திராவிட அரசியல். ஆனால் இந்த கூட்டத்தில் உலகத்தில் எந்த ஓரத்தில் இஸ்லாமிய தமிழன், இந்து தமிழன், கிறிஸ்தவ தமிழன், சாதி தமிழன், எந்த தமிழன் முதுவில் அடி விழுந்தாலும் எங்களுக்கு வலிக்கும், வலிக்கிற உணர்வு பெற்றவன் தமிழன். அவன் முன்னெடுக்கிற அரசியல் தமிழ் தேச அரசியல். அவ்வளவுதான். திராவிடம் என்பது, திராவிட அரசியல் என்பது தமிழர்களை சாதி மதங்களாக பிரித்து போட்டு வலிமை பெற்ற ஆளும். கல்லர்னா தனியா இருக்கணும், மறவர்னா தனியா இருக்கணும். நீங்க தேவர்ல கள்ளத்தேவரா மரத்தேவரா? மரத்தேவருக்கு சீட்டு கள்ளத்தேவர் போட மாட்டார், கள்ளத்தேவருக்கு சீட்டு மரத்தேவர் போட மாட்டார், தேவேந்தருக்கு சீட்டு தேவர் போட மாட்டார் வாக்கு. அப்ப என்னன்னா, தமிழர்களை சாதி மதங்களாக பிளந்து பிரித்து போட்டு திராவிடம் அதிகாரத்தை பெறும், வலிமை பெற்று ஆளும். ஏன்னா அவனுக்கு வேர் கிடையாது, அவன் இந்த நிலத்தின் குடி கிடையாது, அவன் இங்கு பூர்வீகம் கிடையாது. அதனால என்ன பண்ணுவான், பெரிய தேசிய இனத்தை பிளந்து போட்டு அவன் அதிகாரத்தை செலுத்துவான். அதுதான் கருணாநிதி, அதுதான் எம்ஜிஆர், அதுதான் ஜெயலலிதா. சீமான் என்னாளுக, இதே கருணாநிதி கேட்கல, நீங்க என்னாளுகன்னு இதே எம்ஜிஆர் கேட்கல, இதே ஜெயலலிதா கேட்கல, ஏன் கேட்கல? தமிழன் ஐயா ராமதாஸ் வந்தா என்னாளுக, அண்ணன் திருமாவளவன் வந்தா என்னாளுக, அண்ணன் ஜான் பாண்டிய வந்தா என்னாளுக, அண்ணன் கிருஷ்ணசாமி வாண்டாயர் வந்தா என்னாளுக, பிரேம்குமார் வாண்டையா வந்தார் என்னாளுக, கார்த்திக் வந்தா என்னாளுக, சரத்குமார் வந்தா என்னாளுக. இதே மற்றவர்கள்ட்ட கேட்கல. தமிழன் எவன் வந்தாலும் சாதி தலைவன், தமிழன் அல்லாத எவன் வந்தாலும் பொது தலைவன். இதான் இங்க இருக்கிற சிக்கல். நல்லா விளங்கிட்டியா? இங்க இருக்கிற பிரச்சனையை கவனிச்சுக்க. திராவிடம் தமிழர்களை பிளந்து பிரித்து போட்டு வலிமை பெறும். தஞ்சையா எங்க ஐயா டிஆர் பாலுக்கும் ஐயா பழனிமாணிக்கத்துக்கு ஒரு மோதல் இருக்கணும், சொந்த ரத்தங்களுக்குள் யுத்தம் இருக்கணும், அது ரத்தம் சிந்தணும். இந்த திராவிட பன்னிகள் ஓநாய்கள் அதை நக்கி குடிக்கணும். இதான் அவனுடைய அரசியல் கோட்பாடு. ஆனால் தமிழ் தேசிய அரசியல் சாதி மதங்களாக பிளந்து பிரிந்து கிடக்கிற தமிழ் தேய மக்களை ஒன்றிணைத்து அரசியல் படையாக கட்டி வலிமை பெற்று அதிகாரத்துக்கு வரும் ஆளும். அவன் பிரித்து போட்டு வலிமை பெற்ற ஆளுவான், இவன் இணைத்து ஒன்றிணைத்து வலிமை பெற்ற ஆளுவான். திராவிட அரசியலுக்கும் தமிழ் தேசிய அரசியலுக்கு இருக்கிற வித்தியாசத்தை நீ பார்க்கணும். இந்திய அரசியல் அது இல்ல. அவன் நம்மளை இந்தியானாவை ஏற்க மாட்டான். எங்க அண்ணன் பழனி பாபா சொன்னதுதான், அவன் நம்மளை இந்தியனாவை ஏற்க மாட்டான். அவர் எதுக்கு? அவர் அதை கூட சொல்லல, அவன் நம்மை மனிதனாகவே மதிக்க மாட்டான், அப்புறம் எப்படி இந்தியனாக ஏற்பார்கள் என்று. அப்ப எதுக்கு வச்சிருக்காங்க நாட்டில்? நம்மளுடைய வரிக்கு, நம்மளுடைய வாக்குக்கு, நம் நிலத்தில் இருக்கிற அளப்பெரிய வளத்தை திருடுவதற்கு, கொள்ளையடிப்பதற்கு வச்சிருக்கான். வேற எதுக்கு வச்சிருக்கான்? வரமாட்டான். அப்ப தமிழ் தேசிய அரசியல் என்பது காலத்தின் தேவை.
ஒரு எளிய மகனால் இவ்வளவு பெரிய படையை கட்ட முடியுது என்றால் தேவைப்படுது இந்த அரசியல். முன்னாடி நிற்கிறவன் சீமானில் இன்னும் ஒருவன் வந்து நின்றாலும் இந்த அரசியலின் தேவை இருந்து கொண்டுதான் இருக்கும். காவிரியில் தண்ணி மறுக்கப்படுகிற போது, கச்சத்தீவு மீட்டெடுக்கப்படாத போது, கடலுக்குள் மீனவன் சுடப்படும் போது, முல்லை பெரியாற்றின் அருவி மறுக்கப்படும் போது, என் பூமித்தாயின் ஈரக்கொலையை, நுரையுரலை, சிறுநீரகத்தை, மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரோ கார்பன், பயாகஸ் என்று கிழித்து எடுக்கும் போது என் பூமி, என் தாயிலம் நஞ்சாகிறதே, என் குடிநீர் விஷமாகிறதே, என் உணவு நஞ்சாகிறதே, அதை பாதுகாக்க முடியாத என் காற்று விஷமாகிவிட்டதே, என் நீர் விஷமாகிவிட்டதே என்று துடிக்கிற ஒவ்வொருவனும் கடைசி இடத்தில் கூடுவான். அது தமிழ் தேசிய அரசியல். அதுதான் கடைசி வாய்ப்பு. அதை புரிஞ்சுக்கணும். சும்மா தமிழ் தேசிய அரசியல் சொன்ன வேற்றுக்கிறது சொல் மாதிரி அம்மாவை அம்மாவை என்று சொல்வது அசிங்கம் என்றால் தமிழ் தேசிய அரசியல் பேசுவதும் அசிங்கம் தான். எனவே என் அன்பு சொந்தங்கள், அருமை உடன் பிறந்தவர்கள், தமிழ் தேசிய அரசியல் என்பது காலத்தின் தேவை. வரலாறு நமக்கு இட்டிருக்கிற கட்டளை, தந்திருக்கிற பெரும்பணி. சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய மக்கள் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்றால் போராடித்தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். அந்த வரலாற்றின் பேரழைப்பில் இருந்து, பெரும் பணியில் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகி நிற்க முடியாது, விலகி செல்ல முடியாது என்று எங்கள் தலைவன் மேதகவே பிரபாகரன் எங்களுக்கு முன்வைத்த முழக்கத்தை ஏற்று தமிழ் இளம் தலைமுறையினர் இந்த வரலாற்றின் பேரழைப்பை ஏற்று ஒன்றிணைகிற அரசியல் தான் தமிழ் தேசிய அரசியல். முன்னந்தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர், மூத்த தமிழ் மொழிக்கு உணர்வில் மூத்தவர், தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர், திசையெல்லாம் பரந்துலகை அளந்தவர், இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர், இந்திய நாவலம் தேயத்து இறைமையர். இந்தியருக்கு இன்னொரு பேர் இருக்கு, இந்தியம்ங்கிறது நாவலந்தேயம், அது தூய தமிழ்ல. இந்திய நாவலந்தேயத்து இறைமையர். இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர், இந்திய நாவலன் தேயத்து குடிமையர். என்ன வியப்படா, இவர்கள் தமிழர்கள். இருந்தும் என்ன, இன்றிவர்கள் அடிமைகள். வான்முகில் மலையிடை வாழ்க்கை தொடங்கியவர், வளர்ந்தரு குறிஞ்சியில் காதலை உணர்ந்தவர், தேனுமில் முல்லை மருதம் நெய்தலை தீர ஆய்ந்து நல் இல்லறம் வகுத்தவர், காந்தரு பொருளையும் கலனியும் கண்டவர், கடலின் பரப்பையும் கடற்கயல் சென்றவர். என் தம்பி தெரியுமா? காரணம் இவர்கள் தமிழர்கள். ஆயினும் என்ன, இன்றிவர்கள் அடிமைகள். நம்முடைய தாத்தா பாவலரேறு பெருஞ்சித்தனார் பாடிய பா, என் அன்பு மக்களே, என் அருமை தம்பி தங்கைகளே, அந்த அடிமை நிலையில் இருந்து இவ்வளவு பெரிய பெருமை கொண்ட தமிழ் சமூக மக்கள் மீளெழுச்சி கொள்ள வேண்டும் என்றால் இருக்கிற ஒரே வாய்ப்பு அரசியல் விடுதலை. அதற்கு தமிழர்கள் ஒன்றிணைந்து செய்ய வேண்டிய மக்கள் ஜனநாயக புரட்சி, எளிய மக்களின் அரசியல் புரட்சி. அதுதான். அந்த புரட்சியை தான் உங்கள் பிள்ளைகள் இப்போது முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கோட்பாடு நீரை சேமிப்பது, அடுத்து வேளாண்மை, அரசு பணி, வயிறு பசி, அதை போக்கணும், வேளாண்மையை நானே செய்யணும். கவர்மெண்ட் வேலை. என்ன சீமான் காமெடி பண்ற, வேளாண்மை செய்வது கவர்மெண்ட் வேலைன்னு? ஏண்டா, சாராயம் விற்கிறது கவர்மெண்ட் வேலையா இருக்கலாம், சாப்பாடு போடுறது கவர்மெண்ட் வேலையா இருக்கக்கூடாதா? பராரி பரதேசி பல இருக்கக்கூடாதா? ஆடு மாடு வளர்த்தல் அரசு பணி, பட்டுப்பூச்சி வளர்த்தல், நாட்டுக்கோழி வளர்த்தல், மீன் வளர்த்தல், கூடை பின்னுதல், நெசவு பின்னுதல், பானை செய்தல், எல்லாம் அரசு பணி, கவர்மெண்ட் எம்ப்ளாய். நடக்குதாலே பாரு, எழுதி வச்சுக்க. ஒருத்தன் வந்து திருவையாறுல வந்து ஒரு முச்சந்திலிருந்து கத்திட்டு போனான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காத. வர வைப்பேன், காலம் வரும் என்று காத்திருந்த தலைவனின் மகன் அல்ல, என் இனத்திற்கான தனக்கான காலத்தை உருவாக்கிய தலைவனின் மகன் நான். அப்ப அரசு பணி செய்வேன். அப்ப என்ன பண்ணுவேன்? பசி, வயிறு, நீர்வள பெருக்கம் முதல் வேலை. எங்கெங்க நீர் கிடைக்குதோ அவ்வளவையும் தேக்குவேன். நானே வேளாண்மை செய்வேன். பல ஆயிரம் ஏக்கரை என் மக்கள்கிட்ட லீஸுக்கு எடுப்பேன், ஒத்திக்கு எடுப்பேன். 25 ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் போடுவேன். அந்த நேரத்தில் நிலத்தின் விலைக்கு நான் செத்துருவேன். இன்னொரு தலைமுறை வரும், அதிகாரத்துக்கு வரும், அவன்கிட்ட போய் வாரிசுட்ட கேட்கும், நிலத்தை உங்களுக்கு கொடுத்துறவா
இல்ல இன்னைக்கு இருக்கிற நிலத்தின் மதிப்புக்கு ஏற்ப நாங்கள் மறு ஒப்பந்தம் போட்டுக்கிறவா, நிலத்தை கேட்டு கொடுத்துருங்க எடுத்துக்கிறங்க, இல்ல மறு ஒப்பந்தம் போட்டுக்கங்க, அன்னைக்கு விலையை கொடுத்து மறுபடியும் 25 ஆண்டுகள் லீஸை நீட்டிப்பேன், அங்க வேளாண்மை செய்வேன். 1000 ஏக்கர்ல கரும்பு, கரும்புல இருந்து எத்தனா பெட்ரோல், கரும்புல இருந்து சக்கரை, கரும்பு சக்கையில இருந்து சாப்பாடு தட்டு, கரும்புல இருந்து மின்சாரம் எல்லாம் செய்வேன். வாழ்விடத்திலே தொழிற்சாலை, நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை, இண்டஸ்ட்ரி, அங்க வேலை வாய்ப்பு. இந்த மாதிரி 1000 ரூபாய் கொடுத்து 100 ரூபாய் கொடுத்து ஏமாத்திர ஈனப்பய கிடையாதுன்னா, என் ஆத்தா 1000 ரூபாயை ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிற வேலை வாய்ப்பை, வாழ்க்கை தரத்தை பெருக்கி கொடுக்கிற மகன் என் ஆத்தா கையேந்தினால் அதை விட தன்மானமிக்க ஒரு தமிழ் மகனுக்கு ஒரு ஈனம் ஒண்ணு கிடையாது, ஈனம் ஒண்ணும் கிடையாது. நான் மான தமிழச்சி மாறல பால் குடிச்சிருந்தேன்னா இந்த ஈன நிலையை மாற்றணும். அதுக்கு ஒவ்வொரு தமிழனுக்கும் அந்த வெறி வரணும், ஈன வெறி வரணும். அங்க மாத்துவேன். நீர், அப்புறம் வயிறு, வயிறு நிறைச்சிட்டேன்னா வேளாண்மை நானே செஞ்சுட்டேன். பசி வார்த்தையை ஒழிச்சிடுவேன். இந்த சும்மா உப்புமா கிண்டி போட மாட்டேன். முட்டை பால், ஏன்னா நான் மாடு வளர்ப்பேன், ஆடு மாடு நானே வளர்ப்பேன். பல்லாயிரக்கணக்கான ஏக்கர்ல பண்ணை வச்சிருப்பேன், மாடு ஆடு வச்சிருப்பேன். இயற்கை வேளாண்மைக்கு வரணுங்கிற ஆடு மாடு, மாட்டு சனமா, ஆட்டு புழுக்கை இல்லாம இயற்கை ஒரு மடப்பலை இயற்கை ஒரு ஆர்கானிக் ஃபுட்டு, இங்கிலீஷ்ல இருந்து ஆர்கானிக் ஃபுட்டு. மர செக்கெண்ணெய் கிடைக்கும், ஒரு செக்க படமா வச்சுட்டா அது செக்கெண்ணெய் நினைக்கிறான். டே பைத்துக்காரப்பல, எங்கடா செக்கு வச்சு ஆட்டுறான்? நான் ஆட்டுறேன்டா செக்கு, மர செக்கு. இங்க பாரு, நீரை நிறைச்சிட்டேன், வேளாண்மைக்கு போயிட்டேன், வேளாண்மை அரைச்சி பண்ணி. அடுத்து என்ன? நீரு, வயிறு, அடுத்தது உயிர். உயிரை காக்கும் மருத்துவம் ஏழை கொன்று பணக்காரனு கொன்று அல்ல, எல்லாருக்கும் 1 ரூபாய் மருத்துவத்திலிருந்து 1 கோடி மருத்துவம் வரை இலவசம், ஆகத்தரத்திற்கு. நான் காவலுக்கு நிக்கிறேன், என் காவல்துறை, என் அண்ணன் தம்பி, என் மாமச்சனை. அம்மாவுக்கு முடியல, தாய் உன் தாய் அல்ல, தமிழ் தேசத்தின் தாய், அது மருத்துவம் பார்க்கணும். பாரு, இப்ப அரசு மருத்துவம் பார்க்கணும். 1 கோடி ஆகுது செலவு, அவருக்கு இல்ல, அவருக்கு செலவு இல்லை. இது பார்க்கும். தூய குடிநீர், தண்ணீர் விற்பனை பண்டம் அல்ல, தடை போட்டுருவேன். இதுவரை வித்தவனை பிடி, சிறையில் அடை, சம்பாதிச்ச காசை அரசுகிட்ட ஒப்படை போட்டுருவேன். சட்டம் பிச்சு ரொம்ப பேசினா டார்க் ரூமுக்குள்ள போங்க, ஆபீஸ் ரூமுக்குள்ள போங்க, ஐயா கூப்பிடாரு போறங்க, எடா பச்சை மட்டை குடா, பிச்சு எடுத்து கடல்ல இருந்து தண்ணி எடுத்து உப்பு நீரை முதுகுல ஏதாச்சும் பிச்சு விட்டுருவேன், தளிச்சு விட்டு காசை கொடுத்துட்டு ஓடுறா. இதெல்லாம் நான் சொல்றது காமெடிக்கு போயிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நீ நடத்தி காட்டுவேன், நடத்தி காட்டுவேன். முதலா என் தலைவன் துப்பாக்கி தூக்கும்போது இப்படிதான்டா சிரிச்சுக்கிட்டு இருந்தான் எல்லா பேரு. இந்த பையன் உலகத்தையே தன் சுண்டு வரலால் விட்டு ஆட்டி விட்டான்டா, உலகத்தை அப்படி சுத்த விட்டான். கனடா அமெரிக்காலாம் சீமான உள்ள நுழைய விடாதுன்னு சொல்றது எனக்காகவா? அவருக்கு தான், பின்னாடி இருக்கிற ஆளுக்கு பயந்துக்கிட்டு தான். எப்படி சிங்கள ராணுவம் இதுவரைக்கும் அழித்து ஒழித்து பட வேண்டிய ஒருவர், ஆபத்தான ஒருவர், அவரை அழிக்க வேண்டிய ஒருவர், அவரால் தான் ஆபத்து என்று எழுதி வைத்திருந்த பெயர் என் தலைவன் பெயர். இன்னைக்கு இப்போ எங்கள் தலைவர் பெயரை எடுத்துட்டு ஆபத்தான நபர், வளர விடாமல் தடுக்க வேண்டிய நபர், அழித்து ஒழிக்கப்பட வேண்டிய நபர், எங்க அண்ணன் பேரை எடுத்துட்டு அவன் தம்பி பேரை எழுதிட்டான், சீமான் அப்படின்னு. யாரு? அங்க நீ எழுதி வை, வாரேன். அப்ப என்ன செய்யணும்? உயிரை காக்கும் மருத்துவம் கொண்டு வந்துட்டேன் உலகத்தரத்துக்கு. எனக்கு முடியலன்னா அப்போலோல படுக்கிறது இல்ல ராஜா, காவேரிக்கு போறது இல்ல ராஜா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போறது, மருத்துவத்தின் தரத்தை உயர்த்துவது. முதலமைச்சருக்கு என்ன மருத்துவமோ அது சாதாரண கடைக்கோடி மகனுக்கும் கிடைக்கணும், அது தூய ஜனநாயகம், அதை நிறுவுவேன். அடுத்து நீர் வந்துட்டேன், வயிறு வந்துட்டேன், உயிர் வந்துட்டேன். அடுத்தது அறிவு, கல்வி. அறிவை வளர்க்கும் கல்வி ஏழை கொன்று பணக்காரனு கொன்று இல்லை, சரியாக சமமாக தரமாக இலவசம். இப்ப இலவசமா இருக்கு. ஆனால் எத்தனை அமைச்சர், எத்தனை சட்டமன்ற உறுப்பினர், எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர், எத்தனை மாமன்ற உறுப்பினர், எத்தனை அரசு பள்ளி கல்லூரிகளில் வேலை செய்கிற ஆசிரியர் பெருமக்களின் பிள்ளைகள் அரசு பள்ளி கல்லூரியில் படிக்கிறார்கள்? உங்கள் மனச்சான்றை தொட்டு சொல்லுங்க. ஏன் தரம் இல்லை? ஏன் தரம் இல்லை? தரங்கட்டவர்கள் கையிலேயே 60 ஆண்டுகளாக ஆட்சி அதிகாரம் இருந்ததால் அது தரம் இல்லை. இப்ப தரம் உயர்த்தப்படும். அரசு பள்ளியில் படித்தவர்கள், தாய்மொழியில் படித்தவர்களுக்கு வேலையில் முன்னுரிமை சட்டம் இயற்றப்படும்.
எப்படி? அது கொடுத்த போக மிச்சம் இருந்தால் தனியார் பள்ளியில் படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும். இந்தி படித்தார்கள், ஏன் வட இந்தியாவில் வேலைக்கு செல்லுங்கள். இங்கிலீஷ் படித்தார்கள், ஏன் வெளிநாட்டில் வேலைக்கு செல்லுங்கள். தமிழ் படித்தார்கள், ஏன் தமிழ்நாட்டு வேலைக்கு வாருங்கள். சட்டம் ஐயா, சட்டம். தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா? தமிழ் படித்தால் சோறு கிடைக்குமா? நாய் நரியெல்லாம் இங்கிலீஷ் படித்தான் சாப்பிடுகிறதா? அதற்கு எப்படி சோறு கிடைக்கிறது? தமிழ் எங்களுக்கு சோறு அல்ல, தமிழ் எங்களுக்கு வேலை அல்ல, தமிழ் எங்களுக்கு உயிர் என்று நிற்கிற மகன் எவனோ அவனுக்கு இங்க வேலை. கல்வி எப்படி? பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை. அவர்கள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, தமிழ் தேசிய நாட்டின் செல்வங்கள். கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். அரசு சட்டம் போடும். நான் படிக்க வைப்பேன், நீ என்ன படிக்க வைக்கிறது? நீ அனுப்பிட்டா போதும். பைக்குட தேவையில்லையே. ஏன் பைக்குட தேவையில்லை? நோ ஹோம்வொர்க். பள்ளிக்கூடத்தின் சுவர்களிலே செல்ஃப். சரவணன் அவன் புத்தகத்தை வச்சு பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு போவான், வந்து படிப்பான். அங்கேயே நான் ஆடு மாடு வளர்ப்பேன், பால். நான் முட்டை கோழி வளர்ப்பேன், முட்டை. அங்கேயே எல்லாம் கொடுப்பேன். அங்க வீட்டு பாடம் கிடையாது, இங்க படிச்சா போதும். எல்லா பாடத்தையும் படிக்கணும்னு என் பிள்ளைக்கு சட்டம் கிடையாது. உனக்கு பிடிச்சதை படிக்கலாம். ஓட பிடிக்குதா ஓடலாம், ஆட பிடிக்குதா ஆடலாம், பாட பிடிக்குதா பாடலாம். என்ன பிடிக்குது? தனித்திறன் ஆற்றலை வளர்த்தெடுப்பது கல்வி, சட்டம். இப்ப கல்வி வந்துட்டேன்னா அறிவு வந்துட்டேன். நீரு, வயிறு, உயிர், அறிவு வளர்த்துட்டேன். ஒரு தேசத்தின் செல்வத்தில் ஆக சிறந்த செல்வம் அறிவு செல்வம் வளர்த்துட்டேன். இப்ப என்ன பண்ற? அறிவு பயன். பயன் என்ன? வேலை வாய்ப்பு. அதற்கேற்க வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்பு எப்படி கொடுப்பா சீமான்? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்பு. 1000 ஏக்கரில் தக்காளி, அதை ஒட்டிய இடத்திலே தொழிற்சாலை. தக்காளியில் இருந்து ஊறுகாய் செய்வது, தக்காளியில் இருந்து ஜாம் பல கூழ் செய்வது, தக்காளியை உணவு தேவைக்கு பெட்டியில் அடுக்கி அனுப்புவது, இவை எல்லாம் அந்தந்த இடத்திலே இண்டஸ்ட்ரி. கற்றவன் கற்றாதவன், படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் வேலை, அரசு வேலை. நான் 5000 சம்பளம் கொடுக்கிறேன், நீ செலவழிச்சு காட்டீரு. ஏன்? பிள்ளைய நான் படிக்க வைக்கிறேன், அப்பாவுக்கு முடியல நான் வைத்தியம் பார்க்கிறேன். தண்ணீர், தூய தண்ணீர் நானே குழாயில போட்டு ஊத்திடுறேன். அப்புறம் அணு உலர்கள ஆபத்தானது, அது அரசு வச்சுக்கிறது. அனல் மின்சாரம் இருக்குல்ல, ஆபத்தானது, அது அரசு வச்சுக்கிறது. நெய்வேலி பழுப்பு நிலக்கிற மின்சாரங்களை நிலத்தை காற்றை நஞ்சாக்குறது, அது அரசு வச்சுக்கிறது. சூழிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத காற்றாலை மின்சாரம் இருக்குல்ல, தனியார் கொடுத்துறது. சூரிய ஒளி மூலம் மின்சாரம் தயாரிக்கிறதுல, அதை தனியார் கொடுத்துருது. இந்த பைத்தியக்கார பயில்கள் என்ன செய்யலாம் நினைக்கிறீங்க? இப்ப நாம வந்தவன் என்ன ஆகுது? காற்றாலை மின்சாரம் அரசு, சூரிய ஒளி மின்பூங்கா அரசு. தடையற்ற மின்சாரம் தருவது எனக்கு நஞ்சில்லா உணவு, அதுவே கனவு. எங்க பெரிய தகப்பன் நம்மாழ்வார் கண்ட கனவை நிறைவேற்றுவது அவன் மக்களின் வேலை, நாங்க செய்வோம். அப்ப எவ்வளவு வேலை வச்சிருக்கேன் பாருங்க உங்க பிள்ளை. நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்பு வளர்ச்சி. நீர் நஞ்சாகாது, காற்று மாசுபடாது, உணவு விஷமாகாது, நிலம் கெட்டு போகாது. இதில் தொழிற்சாலை. 2000 ஏக்கரில் மாட்டு பண்ணை, மாடு மாட்டு சாணத்தை எடுத்து 100 ஏக்கரில் உரக்கிடங்கு. 2000 ஏக்கர் ஆடு, ஆட்டு புழுக்கை கழிவை எடுத்து உரக்கிடங்கு. அவை தின்னு போட்ட இலைதலை கழிவுகள், இலைச்சத்து மலைச்சத்து தலைச்சத்து இலைதலை கழிவுகள் மிச்சங்களை கொண்டு கொட்டுவேன். 100 ஏக்கர் 200 ஏக்கர்ல குப்பை கிடங்கு கட்டுவேன். அதில் இருந்து பயோகேஸ், மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரோ கார்பன் பயோகேஸ் தயாரிப்பேன். என் பூமி தாயை தொட மாட்டேன், தொட்டா எவனையும் விட மாட்டேன். நீ எழுதி வச்சுக்க, உன் மகன் முதலமைச்சரா வந்து கையெழுத்து போட்டவன ONGC பைப்பை கலட்டிக்கிட்டு போறானா இல்லைன்னு மட்டும் நீ பாரு. எப்படி நடக்கும் ராஜா? நீ காவிரி படுகையில மீத்தேன் இருக்கு, கங்கை படுகையில் இல்லையா? அங்கேயா நீ நோண்டல? நீ நோண்டினா அங்க இருக்கவே நோண்டிடுவான். இங்கே நோண்டல, நோன்ற ஒரு ஆள் அங்க இல்ல. அதான் பிரச்சனை. நீ வந்து தொடு பார்ப்போம், தொடு, பிச்சு பெறுவேன். தெரியாம கையெழுத்து போட்டேன்னு சொல்றதுக்கு நான் ஸ்டாலினா? தெரியாம அறிவாலயத்தை என் பேருக்கு எழுதி வைப்பீங்களா ஐயா? தெரியாம கையெழுத்து போட்டு விட்டுருவீங்களா? கனவு, மாடு, பால். படித்தறிந்த சான்றோர்களே, அன்பு தம்பி தங்கிகளே, பாலின் சந்தை மதிப்பு தமிழ்நாட்டில் 9 லட்சம் கோடி. நாட்டின் கடன் 9 லட்சம் கோடி. பாலின் வருமான சந்தை மதிப்பு 9 லட்சம் கோடி. சாராய வருமானம் 50,000 கோடி. மாற்று பொருளாதாரத்திற்கு வராமல் சாராய பொருளாதாரத்தில் நின்று சாகடிக்குது இந்த சனியம் பிடிச்ச திராவிடர் மாடல் ஆட்சி.
உயிர் தேவை, உணவு தேவை. அது ஆக பெரும் சந்தை. உணவு உற்பத்தியில் உழைப்பை ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்காமல் சும்மா இரு சம்பளம் 100 நாள் வேலை திட்டம். கொடுமை. இதுக்கு என்ன வழின்னு சொல்லு என்ற கேளு. வழக்கறிஞர் நீட் எழுது, நீதிபதி தேர்வு எழுது, போலீஸ் ரிட்டன் டெஸ்ட் எழுது, அப்புறம் நீ மருத்துவம் படிக்கணும் நீட் எழுது, படிச்சுட்டா வெளியே எக்ஸிட் எழுது. எல்லாவற்றுக்கும் நாங்கள் தேர்வு எழுத வேண்டும். ஆனால் இத்தனையும் நிர்வகிக்கிற தலைவர்கள், அமைச்சர் பெருமக்கள், முதன்மை அமைச்சர்கள் ஏன் ஒரு தேர்வு கூட எழுதுவதில்லை? எழுதியிருந்தால் செல்லூர் ராஜ் அமைச்சரா இல்ல? நீ யோசிச்சு பாரு. நம்ம ஐயா ஏயா என்னைய போட்டு திட்டுறீங்கய்யா, நான் என்னையா பண்ணுவேன்? மோடிக்கு தகுதி இருக்குமா நாட்டால? நாம என்ன சொல்லுவோம்? ஒரு சிலபஸ் வைப்போம். உலக அரசியல், உள்ளூர் அரசியல், அறிவியல், புவியியல், வரலாறு, இலக்கியம், வேளாண்மை, சூழியல் எல்லாவற்றையும் ஒரு சப்ஜெக்ட் டைப் சிலபஸ் ஆக்கி ஒரு பாடத்தை போடுவோம். தேர்வு வைப்போம். நீனும் எம்எல்ஏ ஆயிட்டா, அவர் எம்எல்ஏ ஆயிட்டா, அவர் எம்எல்ஏ ஆயிட்டான், நீனும் எம்பி ஆயிட்டா, அவனும் எம்பி ஆயிட்டான். மக்கள் தேர்வு பண்ணிட்டாங்க. ஆனா இந்த தேர்வை எழுதி நீ தேர்ச்சி பெற்று அதிக மதிப்பெண்களை வாங்குகிற எவனோ அவன் அமைச்சர். ரொம்ப அதிக மதிப்பெண் வாங்குறவனோ அவன் பிரதம அமைச்சர். அதிக மதிப்பெண் வாங்குறவன் அமைச்சர், அதிக மதிப்பெண் வாங்குகிறவன் முதலமைச்சர். வா பாப்போம். நீ வர்ற மருத்துவம் படிச்ச டீன் அந்த கல்லூரிக்கு போ, ஐஏஎஸ் இங்க போ, ஐபிஎஸ் அங்க போ. நீ யாரா? டேய் நீ யாரா? நீ யாரு? ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்தவர்கள், மருத்துவம் படித்தவர்கள், மாபெரும் மேதைகள் எங்கே பணி செய்ய வேண்டும், என்ன ஊதியம் வாங்க வேண்டும், எல்லாவற்றையும் தீர்மானிக்கிற நீ என்ன தேர்வு எழுதினாய்? என்ன தேர்வு எழுதினாய்? இந்த முறை வந்துட்டால் அறிவார்ந்த தலைவன் அரியணைக்கு வருவான். நாடும் மக்களும் நன்றாக வாழ்வார்கள். அறிவார்ந்த சமூகம் உருவாகிவிடும். அந்த அரசியலே தமிழ் தேசிய அரசியலே. நண்பிற்குரிய மக்களே, எனவே நாடும் மக்களும் நன்றாக வாழ வேண்டும் என்றால் எண்ணெயை நாடு, எண்ணெயை நாடு, எண்ணெயை தேடு. விவசாயிக்கு ஒரே ஒரு ஓட்டை போடு. அதான் உங்க பிள்ளைகள் வைக்கிற கோரிக்கை. ஒன்னும் செய்ய வேணாம், ஒரு ஓட்டை போட்டு படுத்துக்க, நாட்டை நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா நான் உன் மகன். உன் வயிற்றிலிருந்து வந்தவன், வானத்திலிருந்து வந்தவன் அல்ல பூமியை காக்க. உன் வயிற்றிலிருந்து வந்தவன், உன் வறுமையை சுமந்தவன், உன் ஏழ்மையை சுமந்தவன். நீ நடக்கிற போது வெறுங்காலில் நடக்கிற போது கிளம்பி வந்த தூசியை முகர்ந்தவன், தவிச்சு நின்னவன், பசித்து இருந்தவன். இந்த நாட்டை பேரன்பு கொண்டு காதலிக்கிற மகன். என்னிடத்தில் அதிகாரம், புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை மலரும் நாம் தமிழர் அரசு அதை சொல்லும். தமிழ் தேசிய அரசியல் அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், எங்கள் இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.